இப்படி நளனால் சொல்லப்பட்ட தமயந்தி என்ன ஆனாள்? உடைஞ்சு போயிட்டான். கண்ணீரால் கண்கள் கலங்கி துயருடன் நளனிடம், ஹே பூபதி, அனைத்து தேவர்களையும் வணங்கி நான் உண்மையே என்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு இதை சொல்லி அப்படியே கையை கூப்பி சேவிச்சுட்டு நடுங்கின்னு இருக்கா. வேற ஏதாவது சொல்லிடாதீங்க என்ன பண்ணுன்னு சொல்லி அப்படின்னு. அப்படிப்பட்ட தமயந்தியிடம் நளனுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கும்? நீ விரும்பியவாறே செய். நான் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக உன்னை இங்கு பார்க்க வந்தேன். மற்றவர்களுடைய காரியமாக வந்து எனது சொந்த நலனை நான் எப்படி நாட முடியும்? அடுத்தவாளுக்காக வந்துட்டு நான் என்னுடைய கெயின்காக பார்க்க கூடாது இல்லையா? அறம் சார்ந்து என்னுடைய நலனை நான் எப்படி நாட முடியும்? ஏதேனும் வகையில் நாட முடியும் என்றால் நான் நிச்சயமாக நாடுவேன். நீயும் அறத்தின்படியே சிந்தித்து நடந்து கொள், எதை செய்ய வேண்டுமோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு முன்னாடி வந்து அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி தமயந்தி ஒரே ஒரு விஷயம் சொல்றா. நான் பழியற்ற ஒரே ஒரு வழியை தான் காண்கிறேன். இதில் நீங்களும் சுயம்பரத்திற்கு வர வேண்டும். நீங்க வராம போயிடாதீங்க. நீங்கள் சுயம்பரத்திற்கு வர வேண்டும். அங்கு அனைவரின் முன்னிலையிலும் நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். அப்பொழுது உங்கள் மீது எந்த பழியும் வராது இல்லையா? உங்களை வந்து என்கிட்ட சொல்ல சொன்னா நீங்க சொல்லியாச்சு, இனிமே டிசிஷன் என்னோடது இல்லையா? நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் அது எப்படி உங்கள் மீது பழியாகும்? அதனால் இதுதான் ஒரே வழி, நீங்கள் இதை மட்டும் செய்ய வேண்டும், சுயம்பரத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்றான். நளன் இதை கேட்டுவிட்டு தேவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு சென்றான். அங்க தேவதால வெயிட்டிங் நளனுக்காக. இவன் போய் மெசேஜ் சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னு. ஏ நளா, இனிய புன்னகை கொண்ட அந்த தமயந்தி, அவளை கண்டாயா? அவளிடம் விஷயத்தை சொன்னாயா? எங்களை குறித்து அவள் என்ன சொன்னாள் அப்படின்னு கேட்கிறான். அனைத்தையும் சொல் அப்படின்னு நலன் ஒண்ணு விடாம, நான் போனேன்னா யாருமே என்ன பார்க்கல, அந்த பணிப்பெண்கள் என்ன பார்த்தா, அதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றான். ஒரு டயலாக் விடாம மொத்தமா உண்மையை வந்து சொல்லிடுறான் தேவதா கிட்ட. அனைத்தையும் சொல்லிவிட்டு நலன் சொல்கிறான், இவ்வாறு நான் செய்தால், தமயந்தி என்ன சொன்னா, இவ்வாறு நான் செய்தால் உங்களுக்கு எந்த பழியும் வராது என்று அவள் சொல்லிவிட்டாள். இனி அனைத்தையும் உங்களையே சார்ந்து இருக்கிறது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ இனிமே பண்ணிக்கோங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுறான் நளன். எல்லோரும் கூடியவுடன் மன்னனாகிய பீமன், விதர்ம மன்னன் பீமன் மகளுடைய சுயம்பரத்திற்கு எல்லோரையும், எல்லா மன்னர்களையும் அழைத்தான். அனைத்து மன்னர்களும் தமயந்தியை அடைய விரும்பி அங்கே விரைவாக வந்தார்கள். தங்களுக்குரிய இருக்கையில் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். தமயந்தி தன்னுடைய பிரகாசத்தால் அங்கிருந்த அனைத்து மன்னர்களின் இதயங்களையும் கண்களையும் கொள்ளை கொண்டு சபைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த அந்த ஏகாதிபதிகள், அவர்களுடைய பார்வை முதலில் அவளுடைய எந்த அங்கத்தில் விழுந்ததோ அந்த அங்கத்திலேயே நிலைத்திருந்ததாம். அவ்வளவு அழகா, அத்தனை சாமுத்திரிகா லட்சணத்தோட இருந்தாலும் சற்றும் அசையாமல் சிலை போல் நின்றார்கள் அனைத்து ஏகாதிபதிகளும் அவளை கண்டு. அந்த ஏகாதிபதிகளின் பெயர் சொல்லப்பட்டது. சுயம்பரத்தில் இவர்கள் இவர்கள் அவளுடைய பெயர்லாம் வாசிக்கப்படும் இல்லையா? அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்ட பொழுது இந்திரனுடைய பெயர், வருணனுடைய பெயர், யமனுடைய பெயர், அக்னியினுடைய பெயர், நளனுடைய பெயர் எல்லாம் சொல்றா இல்லையா? சொல்லும் பொழுது அங்கு 5 நலன்களை அவள் கண்டாளாம். நளனினுடைய உருவத்தில் 5 பேர் இருப்பதை அவள் கண்டாள். ஏன்னா நளன் சொல்லிட்டா இல்லையா, இனிமே உங்க பாடு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு இனிமே உங்க பாடு, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. இவா எல்லாரும் நளன் மாதிரியே வந்து அப்பியறாங்க. தமயந்தி யார தேர்ந்தெடுப்பா இல்லையா? அதனால இத பார்த்த உடனே தமயந்திக்கு பக்குதாயிடுது. எப்படி நான் தேவர்களை இப்பொழுது வேறுபடுத்தி பார்க்கிறது,
நளன் யாரு தேவதா யாருன்னு நான் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பேன்? எப்படி மன்னர் நளனை நான் கண்டுகொள்வேன் என்று நினைத்தாள். துயரத்தில் நிறைந்தாள். இதற்கு முன்னால் முதியவர்கள் மூலமாக அவள் கேள்விப்பட்ட கதைகள், புராண கதைகளை நினைவு கூர்ந்து பார்த்து தேவதாக்களினுடைய குணங்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறாள். அதை வைத்து ஏதேனும் இந்திரன்னா இப்படி இருப்பா, வருணன்னா இப்படி இருப்பான்னு அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா என்று நினைவு கூர்ந்து பார்க்கிறாள். முடியவில்லை. மனதில் குழப்பமடைந்தாள் தமயந்தி. இறுதியில் வேறு வழி இல்லை இல்லையா, சண்டைக்காரன் காலிலேயே தான் விழணும் இல்லையா, தேவர்களை மனதால் துதித்து வழிபடுகிறாள். தேவர்களினுடைய பாதுகாப்பை நாடுவது என்று தீர்மானித்தாள். தேவர்களையே வணங்கினாள். மனசுல சொல்றா, அன்னங்களின் பேச்சை கேட்டதிலிருந்து நான் நிஷாத மன்னன் நளனையே என்னுடைய தலைவனாக தேர்ந்தெடுத்திருந்தேன். மனதாலோ சொல்லாலோ நான் அவரை விட்டு வழி தவறாதுதான் இருந்திருக்கிறேன். இந்த உண்மையின் பொருட்டு இப்படி நான் இருந்தது உண்மையாக இருந்தால் தேவர்கள் எனக்கு நிஷாத மன்னன் யார் என்று வெளிப்படுத்தட்டும். அந்த நீதிமான் மன்னனாகிய நளனை நான் அறியும்படி எனக்கு வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு தேவர்கள் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதன் பிறகு தமயந்திக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? தேவர்கள் அப்படின்னு சொன்னா அவளுக்கு வேர்த்து கொட்டாது, அவர்கள் கஞ்சிமிட்ட மாட்டார்கள், வாடாத மலர்களை மாலையாக அணிந்திருப்பார்கள், தூசுக்கரை படியாதவர்கள், அவர்களது பாதம் தரையில் படாது இருக்கும். இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு மட்டும் அந்த 5 நலன்ல ஒருத்தருக்கு மட்டும் வேர்வை இருக்கு. ஒருத்தர் மட்டும் கண்ணை சிமிட்டுறார், மற்றவெல்லாம் கண்ணையே சிமிட்டல. ஒருத்தருடைய மாலை மட்டும் வாடி போயிடுது. அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும்தான் பாதம் தரையில படுறது, ஒருத்தர் உடம்பு தான் ஒரே தூசி தூசியா இருக்கு. நிஷாத மன்னனோ தன்னுடைய நிழல் தெரியும்படி வாடிய மாலையுடன் தமயந்தி முன் நிற்க, கண்களை சிமிட்டிக் கொண்டே தமயந்தி முன் நிற்க, தமயந்தி உண்மையான நலனை அடையாளம் கண்டுகொண்டாள், தேர்ந்தெடுத்தாள். அவருக்கே அந்த அருள் நிறைந்த பூமாலையை அணிவித்தாள். தமயந்தி நலன் கழுத்துல அந்த பூமாலையை போட்டவுடன் எல்லா மன்னர்களும் ஓ அப்படின்னு உரக்க ஒரு சத்தம், அற்புதம் அற்புதம் அப்படின்னு கரெக்டா சூஸ் பண்ணிட்டா இல்லையா. எல்லா மன்னர்களும் நலனை பாராட்டினார்கள். நலன் தமயந்தி கிட்ட சொல்றான், மாலை போட்ட உடனே, தேவர்கள் முன்னிலையில் தேவர்கள் உனக்காக வந்திருக்க மரணத்திற்கு உட்பட்டவனான என்னை நீ தேர்ந்தெடுத்ததால் நான் உனது உத்தரவிற்காக கீழ்ப்படியும் கணவனாக எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். என் உடலில் உயிர் உள்ளவரை நான் உனதாக இருப்பேன், உனக்கு மட்டுமே ஆனவனாக இருப்பேன். இந்த உண்மையை நான் இப்பொழுது சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றான் நலன். குவிந்த கரங்களுடன் அதற்கு நிகரான வார்த்தைகளுடன் தமயந்தியும் அவரிடம் பேசி தன்னுடைய மரியாதையை செலுத்துகிறாள். பெரும் பராக்கிரமம் கொண்ட லோகபாலர்கள் திருப்தி அடைந்த இதயத்துடன் நலனுக்கு 8 வரங்கள் கொடுக்கிறார்கள். எவ்வளவு தர்மத்தோட இருந்திருக்கான், எவ்வளவு கஷ்டமான இடத்துலயும் தன்னுடைய அந்த செல்ஃபிஷ்னஸை எங்குமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய டிசையர் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டும் எது கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக பண்ணியிருக்கா இல்லையா. அதனால தேவர்கள் அவ்வளவு சந்தோஷமாகி இந்த 4 தேவதாவும், யாரு, இந்திரன், அக்னி, யமன், வருணன், 4 தேவதாவும் தலைக்கு 2 வரன், மொத்தம் 8 வரன் கொடுக்கிறா. யாருக்கு? நலனுக்கு. இந்திர தேவதா என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் வரன், வேள்விகளில் நலன் தன்னுடைய தேவதன்மையை காணலாம் என்பதையும், 2வது வரமாக அருள் உலகங்களை அடையவும் வரங்களை கொடுத்தார். யாருக்கு? நலனுக்கு, இந்திரதேவன். அடுத்தது ஹுதாசனன் என்ற அக்னி. ஃபர்ஸ்ட் வரம் என்ன அப்படின்னா, நலன் விரும்பிய போதெல்லாம் நான் காட்சி அளிப்பேன். 2வது வரம்,
தன்னை போன்ற பிரகாசத்தை உடைய உலகங்களையும் அவன் அடைவான் என்பதை வரமாக கொடுத்தார். மூன்றாவது யாரு? யமன். முதல் வரம் என்னன்னா, உணவில் நுட்பமான சுவையை அறிந்து கொள்வான் நளன். நளன் இஸ் a wonderful cook. சமையல் கலையில் நிபுணத்துவம் வாய்ந்தவன் நளன். அவனுக்கு நுட்பமான சுவையை அறிந்து கொள்ளும் திறனை வரமாக கொடுக்கிறார். இரண்டாவது வரம் அவர் கொடுக்கிறது, மேலான அறநிலைகளையும் வரமாக அளித்தார் யமதேவன். லாஸ்ட் தேவதா யாரு? வருணன். வருணன் கொடுத்த முதல் வரம் நளன் விரும்பிய போது தன்னை காணலாம் என்பதையும், இரண்டாவது வரம் தெய்வீக நறுமணங்கள் கொண்ட மலர் மாலைகளை அவனுக்கு வரமாக கொடுத்தார், வரப்பிரசாதமாக கொடுத்தார். இவ்வாறு இரண்டு வரங்கள் ஒவ்வொரு தேவதாவும் கொடுத்து 8 வரங்கள் கிடைத்தது நளனுக்கு. அனைத்து மன்னர்களும் வரங்கள் கொடுத்த பிறகு தேவதாக்கள் ஸ்வர்கலோகம் திரும்பினார்கள். அனைத்து பூபதிகளும் தம் தம் தேசத்திற்கு திரும்ப சென்றார்கள். இந்திரன் சச்சியுடன் மகிழ்ந்திருப்பது போல் நளன் தமயந்தியுடன் தனது நாட்களை மகிழ்ச்சிகரமாக கடத்தினான். நீதியுடன் ஆண்டு அவன் பெரும் திருப்தியுடன் வாழ்ந்து வந்தான். மக்களை நல்லபடியாக காத்தான். நகுஷன் மகன் யயாதி போலவே புத்திசாலியாக இருந்த நளன், நகுஷன் மகன் யயாதி ஞாபகம் இருக்கா? யயாதி போலவே நளனும் பிராமணர்களுக்கு ஏராளமான பரிசுகளுடன் அஸ்வமேத யாகமும் மற்றும் பல யாகமும் செய்து அவர்களை கொண்டாடினான். தமயந்தியுடன் காதலுடன் கானகங்களிலும் தோப்புகளிலும் தேவர்களைப் போல் விளையாடினான். தமயந்தியிடம் 2 பிள்ளைகள் பெற்றான். ஒரு மகன், ஒரு மகள். மகன் பேரு இந்திரசேனஹா, இந்திரசேனன் அப்படின்னு சொல்லலாம். பொண்ணு பேரு இந்திரசேனா, இந்திரசேனை அப்படின்னு சொல்லலாம். 2 குழந்தைகளை பெற்றான். இவ்வாறு இன்பமாக மகிழ்ச்சி நிறைந்து செல்வங்களுடன் கூடிய இந்த பூமியை ஆண்டு வந்தான் நளன். அதுக்கு நடுவுல இது நள தமயந்தி ஆஃப்டர் தேர் மேரேஜ். ஆஃப்டர் நள தமயந்தியோடைய சுயம்பரம் மேரேஜ் தேவதா ரிட்டர்ன் போனால, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தமயந்தியின் சுயம்பரம் முடிந்து தமயந்தி நளனை தேர்ந்தெடுத்த பிறகு தேவர்கள் மீண்டும் ஸ்வர்கலோகம் திரும்பி செல்லும் பொழுது தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த துவாபரனையும் கலிதேவனையும் சந்தித்தார்கள். யுக தேவதா, துவாபர தேவதா அண்ட் கலி தேவதா 2 பேரையும் சந்தித்தார்கள். அதுல பார்த்து சந்திப்பின் பொழுது கலிதேவன் இந்திரனிடம் என்ன சொல்றாருனாக்க, தமயந்தியின் சுயம்பரத்திற்கு சென்று அந்த மங்கையை நான் அடைய போகிறேன். எனது இதயம் அந்த மங்கையின் மீதே நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு கலிதேவன் இந்திரன் கிட்ட சொன்ன உடனே இந்திரன் புன்னகைத்துக் கொண்டே, சுயம்பரம் முடிந்து விட்டது, எங்கள் கண் முன்னேதான் தமயந்தி நளனை கணவனாக வரித்தாள். தேவர்களில் தீயவனான கலிதேவன் இதை கேட்டவுடன் கோபம் நிறைந்து தேவர்கள் முன்னிலையில், தேவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை, ஒரு அற்ப மானிடனை, மரணத்திற்கு உட்பட்டவனை தனது தலைவனாக தேர்ந்தெடுத்தாள் என்றால் அவள் கடும் வேதனையை சந்திப்பாள் என்பது உறுதி அப்படின்னு கோபத்துல சொல்றான் கலிதேவன். சக்கரன் சொல்றார், எங்களுடைய அனுமதியின் பெயரிலேயே தமயந்தி நளனை வரித்தாள். அனைத்து அறங்களும் கொண்ட மன்னன் நளன். அப்படிப்பட்ட நளனை எந்த மங்கை தான் தேர்ந்தெடுக்க மாட்டாள்? இது நேச்சுரல் தானே. நளன் அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கிழைக்காதவன், உறுதியான நோன்புகள் நோற்பவன், உண்மை பேசுபவன். அவனுடைய வீட்டில் விதிப்படியே செய்ய வேண்டிய வேள்விகளை முறையாக செய்து எப்பொழுதும் தேவர்களை கொண்டாடி கொண்டிருப்பான். ஹே கலி,
இத்தகு அறகுணங்கள் நிறைந்த மன்னனாகிய நளனை சபிக்க நினைப்பவன் முட்டாள், அதை தெரிந்து கொள். தனது செயலால் அவன் எப்படிப்பட்டவன்? இப்படிப்பட்ட நளனுக்கு சாபம் கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், தனது செயலால் தன்னையே சபித்துக் கொண்டு அழித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்பவன். இதற்கு அதாவது என்ன சொல்றார், இந்த மாதிரியான அறங்களை கொண்ட நற்குணங்களை கொண்ட தன்னுடைய முடியாக சூட்டிக் கொண்ட மன்னனாக இருக்கும் நளனை சபிக்க முயல்பவன் வேதனை நிறைந்த அந்தமற்ற பரந்த நரக குழியில் மூழ்கி விடுவான் அப்படின்னு வார்ன் பண்ற. கலிய நளனை சபிக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ற. இவ்வாறு கலியிடமும் துவாபரனிடமும் சொல்லிவிட்டு தேவர்கள் ஸ்வர்க்கம் சென்று விட்டார்கள். இவா 2 பேரும் சைலண்டா, யாரு கலியும் துவாபரனும் போயின்னு இருக்கறச்சே கலிக்கு கோபம் அடங்கல. துவாபரனிடம், ஹே துவாபரா, நான் எனது கோபத்தை அடக்க முடியாதவனாக இருக்கிறேன். நான் நளனை பிடித்து அவனுடைய நாட்டை பிடுங்கிக் கொள்ளப் போகிறேன். அவன் இனிமேலும் தமயந்தியுடன் இன்பமாக வாழ முடியாது. பகடைக்குள் நுழைந்து நீதான் அதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு துவாபரன் கிட்ட ஹெல்ப் கேட்கிறான் கலி. இப்படி ஒரு உடன்படிக்கை துவாபரனுடன் செய்து கொண்டான் கலி. நளன் இருந்த அரண்மனைக்குள் வந்தான். யாரு? கலிதேவன். அவனிடம் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவனை பிடிக்க முடியும் இல்லையா? அதற்காக நளனை பார்த்து கொண்டே இருந்தான், இவன் ஏதேனும் பிழை செய்வானா என்று. அங்கேயே தங்கிவிட்டான். பல காலம் நளனினுடைய இடத்திலேயே தங்கிவிட்டான் கலி. 11 வருடங்கள் முடிந்து 12வது வருடத்தில் தான் ஒரே ஒரு குறையை கண்டான் நளனிடம். இயற்கையின் அழைப்பு வந்த பொழுது நளன் இயற்கையின் அழைப்பிற்கு பதில் சொல்லிவிட்டு திரும்ப வரும் பொழுது தன்னுடைய கால்களை கழுவாமல் நீரை தொட்டுவிட்ட வண்ணம் தனது சந்திகால வழிபாட்டை செய்தான். 12 வருஷத்துல ஒரே ஒரு மிஸ்டேக். தட்ஸ் ஆல். நம்ம எவ்வளவு மிஸ்டேக் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு நாளைக்கு 12 தடவையானு பண்ண மாட்டோம். இந்த புறக்கணிப்பால் கலி நளனினுடைய உடலுக்குள் புகுந்தான். நளனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு என்ன செய்தான்? புஷ்கரனிடம் தோன்றினான். புஷ்கரன் முன்பு தோன்றினான் கலி. மொத்தமா நளன் கலியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டான். இப்பொழுது புஷ்கரனிடம் சென்று கலி தோன்றி புஷ்கரா கிட்ட, புஷ்கரா வா, நளனுடன் பகடை விளையாடு. புஷ்கரன் நளனுடைய பிரதர் தான். சோ புஷ்கரன் கிட்ட போய் இதேதான், எப்படி யுதிஷ்டிரரோட பிரதர் பகடையாடி யுதிஷ்டிரர் கிட்ட இருந்து நாட்டை பிடிங்கிட்டாரோ அதே சேம் திங் ஹேப்பன் டு நளன். புஷ்கரன் கிட்ட போய் கலி என்ன சொல்றார்? வா, நளனுடன் பகடை விளையாடு. நீ என்னுடைய உத்தரவின் பெயரால் நிச்சயமாக ஜெயிப்பாய். மன்னன் நளனை வீழ்த்தி அவனது நாட்டை அடைந்து நிஷாதர்களை நீ ஆழ்வாய். அவனுடைய செல்வம் அனைத்தையும் பெறுவாய், நிஷாத நாட்டையும் பெறுவாய். அந்த நாட்டை நீயே ராஜாவாக ஆழ்வாய். இப்படி கலியால் உபதேசிக்கப்பட்ட புஷ்கரன் நளனிடம் சென்றான். திரும்ப திரும்ப அவனை பகடை ஆட அழைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நளன் கொஞ்சம் கூட அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. ஒரு முறை புஷ்கரன் என்ன செய்தான்? தமயந்தி முன்பு சவால் விட்டு அழைத்தான். இப்படி செய்தவுடன் நளனால் மறுக்க முடியாமல் சவாலை ஏற்றுக்கொண்டான். ஆட்டத்திற்கான நேரத்தை குறித்தான். ஆட்டம் தொடங்கியது. நளன் தன்னுடைய பொருட்களான தங்கம், வெள்ளி, தேர்கள், ஆடைகள் ஆகியவற்றை
கலியால் பீடிக்கப்பட்ட நளன் ஒன்றொன்றாக இழக்க ஆரம்பித்தான் பகடையாட்டத்தில். யாரிடம்? புஷ்கரனிடம். பகடையில் வெறி பிடித்த நளனை யாராலும், நளனினுடைய நண்பர்களால் கூட விலக்க முடியவில்லை. அவனை விலக்குவதற்கு குடிமக்களாலும் அமைச்சர்களாலும் கூட செய்ய முடியவில்லை. அவர்களும் சொல்லி சொல்லி பார்த்து சோர்ந்து போய்விட்டார்கள். அவர்கள் தமயந்தியிடம் சொல்ல, அம்மா அவரிடம் போய் சொல்லு அப்படின்னு தமயந்தி போய் அவள்லாம் வந்திருக்கா, குடிமக்களும் அமைச்சர்களும் முக்கிய அமைச்சர்களும் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கா, கவலையா வந்திருக்கா, கொஞ்சம் அவளை பாருங்கோளே அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்த்தையும் மறுமொழி பேசாமல் நளன் பகடையாட்டத்தின் வெறியிலேயே ஆழ்ந்திருந்தான். துயரமும் அவமானமும் அடைந்தார்கள் குடிமக்களும் அமைச்சர்களும். இனி இவன் வாழ மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்பி விட்டார்கள். புஷ்கரனுடன் பல மாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சூதாடினான் நளன். தமயந்தி என்ன செய்தால், அவளுடைய பணிப்பெண்ணான ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பணிப்பெண் பிருஹத்சேனா அப்படின்னு, அம்மா மீதம் இருக்கும் சொத்து விவரங்கள் என்ன என்று ராஜாவிடம் போய் சொல்லு, எவ்வளவு தொலைச்சிட்டாரு, எவ்வளவுதான் பாக்கி இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லு, அதுவான அவர் அலர்ட் ஆறாரா முழிச்சுக்கிறாரா பார்க்கலாம் என்று பிருஹத்சேனாவை அனுப்புகிறார். பிருஹத்சேனா ராணியார் சொன்னா அப்படின்னு சொன்னதை நளன் இக்னோர் பண்ணிடுறான். 2வது முறை மீண்டும் பொதுமக்களும் அமைச்சர்களும் முயற்சி செய்கிறார்கள். அதையும் நளன் செவிசாய்க்கவே இல்லை. எந்த அளவுக்கு நளன் பகடையில் தோற்று போனானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பகடையில் தீவிரம் அதிகமானது. தோற்க இன்னும் தீவிரமாக ஆட ஆரம்பித்தான். தமயந்தி சொல்றார், என் வார்த்தையை கூட கேட்க மாட்டேங்கிறார் அவர், நான் போய் நின்னா கூட செவி சாய்ப்பதில்லை, நான் என் குரலுக்கு கூட அவர் திரும்பி பார்ப்பதில்லை. உடனே துயர் கொண்ட தமயந்தி பயந்து போய் என்ன பண்றது இப்போ இல்லையா, கவலையும் துயரும் கொண்டு வார்ஷ்ணேயன் என்ற ஒரு தேரோட்டியை, நளனினுடைய தேரோட்டி வார்ஷ்ணேயர் அப்படின்னு அவரை அழைத்தார். அவரை அழைத்து நளனுக்கு பிடித்தமான மனோவேகம் கொண்ட குதிரைகள் பூட்டிய ஒரு தேரில் தன்னுடைய 2 குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு விதர்ப நாட்டுக்கு அப்பாவிடம் சென்று விட்டுவிடும்படி, அப்பாவிடமும் தன்னுடைய உறவுகாரர்களிடமும் விட்டுவிடும்படி தமயந்தி கூறினாள். நீங்கள் அங்கே 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு ஒன்று நீங்க அங்கேயே இருக்கலாம், இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு தமயந்தி சொல்றாங்க. இனிமே இங்க திரும்பி வந்துடாதீங்க அப்படின்னு, எதுவுமே இருக்காதே, நீங்க திரும்பி வரத்துக்குள்ள ஏதாவது மிஞ்சி இருக்குமானே தெரியலையே, அதனால இங்க வந்துடாதீங்க அப்படின்னு ஒன்னே வார்ஷ்ணேயருக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிறது. ராணியார் சொல்லிட்டா, ராணியோடைய உத்தரவுக்கு திருப்பி ராஜாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு நளன் அந்த இதுலயே ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைகளை கூட்டின்னு வார்ஷ்ணேயர் நளனுக்கு பிடித்த அந்த 2 குதிரைகளையும் தேரில் கூட்டிக் கொண்டு கிளம்பி விதர்ப நாடு சென்று விடுகிறார். அங்கு ராஜா பீமனிடம் 2 குழந்தைகளையும் ஒப்படைத்து விட்டு மனம் உடைந்து போன வார்ஷ்ணேயர், தேரோட்டி வார்ஷ்ணேயர் அங்கிருந்து அயோத்திக்கு செல்கிறார். அங்க அயோத்தி நாட்டு மன்னன் ரிதுபர்ணன் என்பவனிடம் அவர் தேரோட்டியாக பணிபுரிய தொடங்குகிறார். மேல என்ன ஆகிறது, இந்த பக்கம் சூதாடின்னு இருக்கான் நளன். நளனினுடைய சொத்து என்னாகும், நளனுக்கும் தமயந்திக்கும் நிலை என்னாகும், அவர்கள் கஷ்டப்படுவா அப்படின்னு உன்னை விட அதிகமான கஷ்டப்பட்ட ஒருவனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரே பிருஹதஸ்வரிஷி, அப்படி என்னென்ன கஷ்டங்கள் அவர்கள் படப்போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
இன்னைக்கு 60வது அத்தியாயம் வரை முடித்திருக்கிறோம். 303 ஸ்லோகங்கள். 303.